உறவை ஏற்படுத்தும் வழி. அன்பார்ந்தவர்களே, பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். வழியில் புதிதாக வீடு கட்டி குடியேறிய ஒருவரை சந்தித்தார். அந்த புதிய நபர் தனது வீட்டு தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம், ஹலோ, எப்படி இருக்கீங்க என்று கேட்டார் பெர்னார்ட் ஷா. அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று கோபத்துடன், யார் நீங்கள்? உங்களை எனக்கு தெரியாதே. முன்பின் பார்த்திராத நீங்கள் ஏன் என்னை விசாரிக்கிறீர்கள் என்று கேட்டார். பெர்னார்ட் ஷா பதில் கூறாமல் புன்னகையுடன் நடந்து சென்று விட்டார். மறுநாளும் அதே வழியில் நடைபயிற்சி போகும்போது அதே நபர் தனது வீட்டு தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்பதை பார்த்தார் பெர்னார்ட் ஷா. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நேற்றே நாம் அறிமுகமாகிவிட்டோமே, நினைவு இருக்கிறதா என்று கேட்க அந்த நபரும் வேறு வழியே இல்லாமல் நட்பு கரம் நீட்டினார். கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு, உடன் பிறந்தாரை விட மேலாக உள் அன்பு காட்டும் தோழரும் உண்டு. நீதிமொழிகள் ஆகமம் 18ஆம் அதிகாரம் 24வது இறைவசனம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12-13 இறைவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இறுதி வரை இணைந்திருக்கும் நட்புதான் உண்மையான நட்பு. நண்பர்கள் இருந்தால் வாழ்வில் துன்பம் தெரியாது. நண்பர்கள் இல்லை எனில் வாழ்வில் இன்பம் தெரியாது. ஒரே ஒரு நல்ல நண்பர் நம் வாழ்க்கையில் கிடைத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவே நம் நண்பராக இருந்தால் அதைவிட பேறு வேறு என்ன நமக்கு வேண்டும்? மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.